பஅத என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் துன்பத்தோடு சேர்த்து இன்பம் என்ற நிலை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தை ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்பத்திற்கு பிறகு இன்பம் என்று சொல்லாமல் அல்லாஹ் துன்பத்தோடு சேர்த்தே இன்பம் என்று சொல்கிறானே, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை கொண்டு வருகிறான். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த உலகத்தில் துன்பம் என்று ஏற்பட்டால், பிரச்சனை என்று ஏற்பட்டால், கவலை என்று ஏற்பட்டால், அல்லாஹ் அதோடு சேர்த்தே அதனுடைய தீர்வையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுடைய பார்வை துன்பத்தின் மீதே இருப்பதால் அந்த இன்பத்தை தேடுவதற்குரிய வழிகள் தெரியாமல் நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான்.